சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும்? சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிஷம் மாதிரியே செவ்வாய் தசா ஆரம்ப காலம். ஸோ இந்த செவ்வாய் தசா அப்படிங்கிறது வந்து ஒரு உடல் ஆரோக்கிய குறைகளுக்கான ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஸோ சித்ரா நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த 12 வயது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம்லாம் அவசியம். அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அடுத்தது அவிட்டம். இந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு பிறந்து 12 வயசு வரைக்கும் இவங்கெல்லாம் முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், நாளைக்கு ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கலாம். இது வந்து நீடிச்சு இருக்கும். சின்ன பிரச்சனை தான். ஆனா, அதுவே நமக்கு ரொம்ப அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கலாம். இல்ல 12 வயசு வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் நீங்க அந்த பாலாரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.